மசூன் சதீஷ். இப்போ நம்ம இந்த சிங்கார சென்னை கார்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏடிஎம் கார்டு இதை நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூவில் கிளம்பாகத்தில் வாங்கினேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் ஜூவில் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இது எம்டிசின்னு பஸ் ஸ்டாண்ட் லோக்கல் பஸ்ஸில் நிற்கும், அங்கே தான் போய் வாங்கினோம். அதுக்கான வீடியோ ஒன்று டீட்டெயிலாக போட்டிருப்பேன், நான் எப்படி மாறி போய் அதுக்கப்புறம் அங்கே போய் வாங்கினேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பாருங்கள் பார்க்காதவங்க. இப்போ இந்த கார்டில் என்னென்ன இருக்குது என்னென்ன எதுன்னு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி சொல்லிடுறேன், இதில் வந்து எஸ்பிஐயோட நம்பர் போட்டிருப்பாங்க, ஓகேங்களா? இந்த எஸ்பிஐயோட நம்பர்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எஸ்பிஐ கஸ்டமர் கேருக்கே கனெக்ட் ஆகும். ஆனால் அவங்களுக்கு இந்த கார்டை பற்றி எந்த டீட்டெயிலுமே தெரியல, ஓகேங்களா? அவங்க இதை பற்றி எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த கார்டை பற்றி நெட்டில் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நம்பர் கால் பண்ணால் சேம் அவங்க தான் அட்டன் பண்ணாங்க. இதில் வந்து நம்ம நார்மலாக பேங்க்கில் 1 எடுத்து 2 எடுத்துன்ற மாதிரி போச்சு. இது வந்து நார்மலாக அவங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெயில் ஐடி. இந்த டீட்டெயில்ஸ்க்கு நான் ஒன்றும் மெயில் பண்ணி பார்க்கலாம், டீட்டெயில்ஸ் பார்க்க. இது அவங்க வெப்சைட் லிங்க்கு, என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு. ஆனால் பட் எனக்கு வந்து என்னென்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனால் அவங்களோட கார்ட்ஸ் மட்டும் தான் ஷோ பண்ணுதே தவிர கார்ட்ஸோட பெனிஃபிட் இது எங்கெங்கே யூஸ் பண்ணலான்றது ஷோ பண்ணலை, ஓகேங்களா? மேலே எஸ்பியோட லோகோ, எஸ்பி இது, ஓகேங்களா? சிங்கார சென்னை கார்டு இது இப்படி தான் இருக்குது, ஓகேங்களா? இதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் ஒருத்தனை தான் வீடியோ எடுக்கிறேன், அதனால தான். ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்படி தான் கார்டு இருக்குது. இந்த பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல்ஸ் காமிக்கிறேன். என் கேமரா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது, தெரியுதான்னு தெரியல, கொச்சிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. யூசர் மேனுவல்ஸ் நான் சொல்லாமல் மட்டும்தான் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யூசர்ஸ் கைட்லைன்ஸ், ஓகேங்களா? இவ்வளோ தான் இதோட டீட்டெயில்ஸ். இது உரம் போட்டுடலாம். இது பேக் சைடில் தான் கார்டு நம்பர்ஸ் இருக்குது. கார்டு நம்பர் காட்ட விரும்பலை, கொச்சிக்காதீங்க. இதுதான் கார்டு நம்பர்ஸ் பேக் சைடில் இருக்குது. கார்டு இப்போ ஓரமாக வச்சிடலாம். கார்டோட ஃபினிஷிங் எல்லாமே நம்ம நார்மல் ஏடிஎம் கார்டு மாதிரியே கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இயரு மந்த்து எல்லாமே இருக்குது, ஏடிஎம் கார்டு மாதிரியே கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே குட், எல்லாம் நல்லாயிருக்கு. கார்டோட குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே தான், ஜென்யூன் குவாலிட்டி தான், ஓகேங்களா? கார்டோட குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே. ஏற்றுக்கு எல்லாத்தையும் ஓரம் வச்சிடலாம். இப்போது நம்ம இந்த கார்டை பற்றி பார்த்துட்டோம். இப்போ இந்த கார்டில் எப்படி நான் பேலன்ஸ் செக் பண்ணுறது, ஓகேங்களா? நம்ம ஃபோன்பேக்குள்ளே போயிடலாம். இங்கே வியூ ஆல்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வியூ ஆல்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. என்சிஎம்சி கார்டுன்னு போட்டிருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டு நியூன்னு போட்டு எம்சிஎம்சி கார்டுன்னு போட்டிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. என் ஃபோன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இப்போது 2 பேர் மட்டும் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ இஷ்யூ பண்ணுறாங்க, ஏர்டெல் தேங்க்ஸ் பேமெண்ட் பேங்க், ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் இவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ வந்து அங்கே டிப்போவில் கொடுத்தது வந்து எம்சிஎம்சி கார்டு தான், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், 100 ரூபா பே பண்ண சொல்லுது. ஓல்டு பேலன்ஸ் 100 ரூபா இங்கே இருக்குதுன்னு காட்டுது. உங்களுக்கு தெரியுதான்னு உங்களுக்கு இது எப்படி நான் மார்க் பண்ணி காட்டுறதுன்னு தெரில. இங்கே பாருங்கள், 100 ரூபான்னு எனக்கு காட்டுது, பார்த்தீங்களா? இதுதான், ஓகேங்களா? இதுதான் அந்த பேமெண்ட். இது நம்ம வந்து இது பண்ணிக்கணும். இதுதான் இப்போ கரண்ட்லி பேலன்ஸ் இருக்கிறது இப்படி தான். நம்ம இதுக்கு இதில் லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் எக்ஸாம்பிளாக இப்போ காட்டுறேன். என்னோடய கார்டு நம்பர் வந்து லாஸ்ட் 6732, ஓகேங்களா? 6732.
கோச்சிக்காதீங்க, ஃபோன் சரியில்லை. 6732 ஓகேங்களா. இதுதான் இந்த கார்டோட இது. இந்த கார்டு லாஸ்ட் 4 டிஜிட் ஃபோன் நம்பர் போட்டால் மட்டுமே இந்த கார்டு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோன்பேயில் போய்ட்டு இதுக்குள்ளே வெளியே வந்துடுங்க. இப்போ நியூ கார்டாக நீங்கள் உள்ளே போகுது ஃபஸ்ட் டைம். இதில் உங்களுக்கு வந்து எனக்கு இதை காட்டலை, ஆக்சுவலாக அது எனக்கு அதை காட்டலை. நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் உங்கள் இதில் போய்ட்டு உங்கள் ஃபோன் நம்பரை டிஃபால்ட்டாக அதில் இருக்கும், இல்லைனா ஃபோன் நம்பர் போடுங்க. கார்டு கொடுத்தது நம்பரு 6732 இதை போடுங்க. போட்டிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் இதில் பிரிட்ஜ் ஆகும். ஓகேங்களா. இது எந்தெந்த பஸ்ஸில் அப்டேட் பண்ணுறாங்க, எந்தெந்த பஸ்ஸில் இது பண்ணலன்றதை டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோவில் போடுறேன். அது எதுக்காக சொன்னால், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டு இருக்குது. அந்த கிரெடிட் கார்டில் 2 ரூபா கொடுத்தா நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சொல்லியிருக்காங்க. அதையும் இதையும் ஒன்றா பெர்ச் பண்ணியே போடுறேன். எந்தெந்த இதில் இந்த கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்கன்றதை செக் பண்ணிவிட்டு, ரெண்டாவது அந்த 2 ரூபா சாப்பாடை எப்படி நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் ஃப்ரீயாக வாங்குறது அப்படின்றத வீடியோஸ் நான் ஒன்றா பெர்ச் பண்ணி போடுறேன். ஓகேங்களா. இது எனக்கு கொஞ்சம் நீங்கள் லைக்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா தான் நான் அது போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ அடுத்தது வந்து நம்ம கஸ்டமர் கேர்கிட்ட பேசின ஆடியோ வாய்ஸை கேட்போம்.